இதுதான் ஆம்லெட் சிக்கன் பர்கரா? எங்க சித்தி வந்துட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க, டேய் இந்த டிஷ் வந்து என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, இன்னைக்கு நம்ம செஞ்சிருண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க சித்திக்கு ஹெல்ப்பா ஆளுக்கு ஒரு வேலையை செய்யலாம்னு நினைச்சோம். பட் ஆனா எங்க சித்தியே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த குழம்புல எல்லாம் சால்ட் உரைக்கலாம் லைட்டா தூவி விடுவாங்கல்ல, அத போல சின்ன சின்ன வேலையை மட்டும் நாங்க செஞ்சு விட்டோம். அப்பதானே சாப்பிட்ட சாப்பாடு வயித்துல ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வேலையை அந்த பர்கருக்குள்ள வைக்கிற சிக்கனை எங்க சித்தி ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதே வானல்லே ஆம்லெட் சுட்டாங்க. இயற்கை காற்று அப்படியே அந்த ஆம்லெட் மேல சிக்கன் எடுத்து போட்டு கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு வீல் சிப்ஸ் வாங்கி நொறுக்கி விட்டோம். சரி டேஸ்ட் பண்ணிடுவோமா? வாவ், பட்டே கலப்புதுங்க இந்த ஆம்லெட் பர்கர். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்டுங்க, இந்த பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டா நிஜமாலுமே உடம்பு ஏறுமா இல்லாட்டி அதெல்லாம் ஃபேக் நியூஸா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குருவீஸ். நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறேன். எண்ணெய் ஃபுல்லா ஊத்திடாதீங்க, எண்ணெய் கொஞ்சம் இங்க கவுசு பார்த்தா பேதி தாண்டா ஆகும் அப்படின்னு. தண்ணி பிடிச்சின்னு வாடா கவி. பெருசில்லையா? பெருசில் தான் பிடிச்சணும். அப்படியே சாப்பிடுவோம். நல்லா இருக்கு.